அண்ணே இப்ப வர நோட்டு உங்களுக்கு. நீங்க எனக்கு தந்த கிஃப்ட்டுக்கு தி பெர்ஃபெக்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் உங்களுக்கு நான் தரேன். என்னாச்சு தெரியலையே. யாருக்காவது இது செட் பண்ண தெரியுமா? சொல்லுங்க, யாருக்காவது இதை ஃபிக்ஸ் பண்ண தெரியுமா? சந்திரா, அண்ணே இப்பதானே கரெக்டா தானே ஒர்க் ஆச்சு. இருங்கண்ணே, நான் திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கறேன். Chandra, Chandra, cool down. Anne, it's a crap mission, eh? It's a crap mission, eh? Cool down, Chandra. Nah, shit! Shit! சந்திரா, என்ன போய் ஏமாத்திட்டாங்கண்ணே. இத்தனைக்கு நான் டெஸ்ட் பண்ணி தானே வாங்கிட்டு வந்தேன். அண்ணே, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாண்ணே? அண்ணே, அண்ணே, நான் யாரு? நான் யாருண்ணே? The great business magnate சூரிய பிரகாஷோட ஒரே தம்பினே என்னையே ஏமாத்திட்டானுங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நடு ரோட்ல ஓட விட்டு சுடணும்ண்ணே. இது பத்தாது. எல்லாரும் பார்க்கிற மாதிரி நடு முச்சந்தில கொண்டு போய் என் கையாலே அவனை சித்திரவதை பண்ணி கொள்ளணும். அப்ப கூட யாரும் அடங்காதுண்ணே. அவனே ஸ்டாப். கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணே, எல்லாரும் கரெக்டா என்னைய குறிப்பா ஏமாத்துறானுங்கண்ணே. நல்லா ஜிலிச்ச வைனிய மோட்ல எழுதிருக்கானே. இத பார்த்தா யார் வேணாலும் ஈஸியா ஏமாத்தலாம் தோணுமானே. சந்திரா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். இந்த நல்ல நாள்ல கோவம், கவலை இதுக்கெல்லாம் நீ இடம் தரவே கூடாது. இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். பாசிட்டிவான விஷயம் தான் உன் மனசை ஆக்கிரமிக்கணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நெவர் திங்கிங் எனிதிங் நெகட்டிவ். கம் ஆன், ஸ்மைல். ஸ்மைல். அண்ணே, நான் எங்க தப்பு செய்யறேன்னு எனக்கு தெரியலண்ணே. ஒவ்வொன்றையும் செய்யறதுக்கு முன்னாடி நான் நிறைய யோசிச்சா நான் பண்றேன். ஆனா ஏதோ எப்படியோ எங்கேயோ தப்பா போய் முடியுதுண்ணே. எனக்கு என்ன நினைச்சாலே ரொம்ப அவமானமா இருக்குண்ணே. சந்திரா, கூல். முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்படாத. வீட்டு வேலையோ ஆபீஸ் வேலையோ எதுவா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அமர உட்கார்ந்து நிதானமா யோசி. ஆமாண்ணே, அதுதான் சொன்னேனே. எல்லாத்தையுமே யோசிச்சு தானே செய்யறேன். உங்களுக்கு தெரியாதானே, நான் என்னைக்காவது அவசரப்பட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் நானே. சரி, உட்காரு. அண்ணா, உட்காரு. நான் நீ அவசரப்படுறேங்கிற அர்த்தத்துல சொல்லலடா. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதை பத்தின ப்ரூஃப்ஸ் அண்ட் கான்ஸை எவாலுவேட் பண்ண சொல்றேன். ஒரு புது விஷயம் நம்ம கண்ணில் பட்டதுமே புத்தி அதை ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு யோசிக்கும். புத்தி சொல்லும் கோ ஹெட்னு. ஆனா உடனே நாம அது பின்னால ஓடக்கூடாது. ஒரு நொடி நின்னு நிதானமா நம்ம மனசுக்கிட்ட கேட்கணும். அது சரியா சொல்லும் நீ என்ன செய்யணும்னு. நீ வருத்தப்படலன்னா நான் உனக்கு சொல்லவா? சொல்லுங்கண்ணே. பிரகாஷ், இந்த பிராண்ட் நேம் நம்ம குடும்ப சொத்து.
இந்த பேர் மேல மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, முக்கியமா பெரிய நம்பிக்கை இருக்கு. அதையே நீ மாத்த ட்ரை பண்ணலாமா? அது தப்பு இல்லையா தம்பி? இல்லண்ணே, அப்படி பேர் மாத்தினா நல்லது நடக்கும்னு. நடந்துச்சா? உனக்கு சந்திர பிரகாஷ்னு பேர் வச்சது நம்ம அம்மா. நமக்கு நல்லதுதான் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அம்மா ஆசாசியா வச்ச பேரு. இதுல எவனோ ஒருத்தன் வந்து அந்த பேர்ல ஒரு எழுத்து சேர்த்தா நீக்கினா நல்லதுன்னு சொன்னா உடனே நாம அதை கேட்கலாமா? அப்படி எதுவும் நல்லது நடந்துடாது தம்பி. வெறும் பேர் மட்டுமே ஒரு மனுஷனை பெரிய ஆளாக்கிடாது. ஒரு மனுஷன் சாதிச்ச பின்னாடி பேரு தானா பெருசாகும். பிரகாஷ் எவ்வளவு ஒளிமயமான பேரு. அப்பா தன்னோட நினைவா நமக்கு பேர்லயே கொடுத்துட்டு போயிருக்காரு வெளிச்சத்தை. அது சொத்துடா. சந்திர பிரகாஷ் என்னடா அர்த்தம்? நீ இல்லாத வானம் உண்டாடா தம்பி. உனக்கும் எனக்கும் பேர்லயே அந்த குடுப்பனை இருக்குடா. இப்படி நம்மள தினம் தினம் வளர்க்கிற காப்பாத்துற பேரை மாத்தினா அது தப்பு இல்லையா? ஆமாண்ணே, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரிண்ணே, ரொம்ப சாரி. சரி, இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? சந்திர பிரகாஷ். குட். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு இன்னொரு வாட்டி உனக்கு பேர் வச்சாச்சு. நீ ஒரு புது மனுஷனா பிறந்த மாதிரியும் ஆச்சு. கங்க்ராட்ஸ். எஃப்எம், அந்த கேக்க கொண்டு வா சீக்கிரம். சோ சூர்யா சார் இவ்வளோ நாள் அந்த சாமி கண்ணு காலனில தான் இருந்திருக்காரு. வெல், தட் மீன்ஸ் அந்த அனு எனக்கு கொடுத்த ப்ராமிஸை பிரேக் பண்ணியிருக்கா. ப்ராமிஸ்? நத்திங் பங்கஜ். சூர்யா சார் ஜென்ரலா எந்த இம்பார்ட்டன்ட் டேட்டையும் மறக்க மாட்டாரே. ஆனா அவரோட தம்பி சந்திர பிரகாஷோட பர்த்டேவே மறந்துட்டாருன்னா ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். எப்படி பங்கஜ்? இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு மீரா மேடம். சூர்யா சார் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. He will be back. நோ பங்கஜ், இன்னும் ஒரு நாள் இல்ல, அரை நாள் கூட ஐ கான்ட் மேனேஜ். என்னால முடியாது. I feel very sorry மீரா மேடம். பட் அவர் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மனால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என் கஷ்டம்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம் பங்கஜ்? நாளைக்கு குவார்டர்லி மீட்டிங். சூர்யா சார் இங்க இருந்தே ஆகணும். நல்லா தெரியுது எனக்கு. ஆனா பங்கஜ், இவ்ளோ நாள் எப்படியோ இட் வாஸ் ஃபைன். ஆனா நாளைக்கு அப்படி கிடையாது. இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் குவார்டர்லி மீட்டிங். மீட்டிங்ல சார் இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்வெஸ்டர்ஸ் கூட நாளைக்கு வந்தா வரலாம். நாளைக்கு சார் இல்லனா, ஓ மை காட், என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இங்க பாருங்க பங்கஜ், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சூர்யா சார நாளைக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு தான். தட்ஸ் இட். ஐ ஹவ் லெஃப்ட் இட் டு யூ. அனு விஷயத்துல பாஸ் காம்ப்ரமைஸ் ஆவார்னு எனக்கு தோணல மீராஜி. நாளைக்கு சார் வர்றது அநேகமா கஷ்டம்தான். லுக் பங்கஜ், அந்த அனு புராணம் பாடுறத முதல்ல நீங்க நிப்பாட்டுங்க. அதை விட்டுட்டு சாரை எப்படி நாளைக்கு கூட்டிட்டு வரணுங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ். ஓகே சார், நாளைக்கு மீட்டிங் வருவார். Are you sure பங்கஜ்? உங்களை நம்பலாம்ல? நீங்க இதை சொல்லிட்டீங்களே, அது என்னோட பொறுப்புன்னு. Thank you. Thank you so much பங்கஜ். இதை உங்க ஒருத்தரால மட்டும்தான் செய்ய முடியும், அது எனக்கு தெரியும். சார் எப்படி மீட்டிங் வருவாருங்கிறத எங்க ஊரு பீர் பாபா தான் டிசைட் பண்ணுவார். பியர்? வாட்? கரெக்டா சொல்லுங்க, பீர் பாபா. பீர் பாபா? எஸ். என்னடி உஷார் கணக்கு லவ் லெட்டரா? இப்பதான் நீ நம்ம ரூட்டுக்கே வந்திருக்க. ஒரு முடிவோட தானே எழுதிருக்க. பளிச்சுன்னு உன் லவ் உடைச்சு சொல்லிட்டு தானே? அது அப்படித்தானே வச்சுக்கோயேன். என்ன வச்சுக்கோயா?
நீ சரிப்பட்டு வர மாட்ட. அந்த லெட்டர் என்கிட்ட கூட நான் படிக்கிறேன். குடுடி. இது நான் அவருக்காக எழுதின லெட்டர் டி. என்ன தவிர அவர் கை மட்டும்தான் அதுல படணும். வேணும்னா நான் படிச்சு காட்டுறேன். ஓ அவ்வளவு சென்டிமெண்டா? பாரு, அந்த லெட்டர்ல இருக்க மேட்ரே எனக்கு தெரிய வேணாம். இனிமே நீயாச்சும் உன் லவ் ஆச்சு. என்னடி பின்னா? ரம்யா, சரி நீயே படிச்சு காட்டு. சார், இது வரைக்கும் நடந்த மொத்தமும் எனக்கு கனவு மாதிரி இருக்கு. அன்னைக்கு என் காலேஜ்ல பிளாங்க் செக் தந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க எனக்காக செஞ்ச ஹெல்ப் எல்லாம் என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. என் கல்யாணத்துக்கு உதவ என் வீட்டுக்கே ஓடி வந்தீங்க. அந்த கல்யாணம் எனக்கு நல்லதில்லைன்னு தெரிஞ்சதுமே நீங்க சினிமால வர ஹீரோ மாதிரி என் கல்யாணத்தை சட்டுன்னு நிறுத்திட்டீங்க. உண்மையா சொல்லணும்னா நீங்க தான் சார் என்னோட ரியல் லைஃப் ஹீரோ. இத்தனைக்கு அப்புறமும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. உங்க மேல எனக்கும் நம்பிக்கை இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்ன்றது எதுவும் இல்லை சார். ஐ லவ் யூன்னு சொல்றதை விட ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்றது தான் ரொம்ப உன்னதமானதுன்னு நீங்க பல முறை சொல்லிருக்கீங்க. நீங்க என்கிட்ட எத்தனையோ தடவை ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்லிருக்கீங்க. அப்படின்னா நீங்க என்கிட்ட சொன்னது ஐ லவ் என்ன ட்ரீமா? இல்ல இல்ல, அப்ப படி. என் அப்பா அம்மாவுக்கு என் மேல ரொம்பவே அன்பும் அக்கறையும் உண்டு. பெத்தவங்கன்ற முறையில அது சகஜம்தான். ஆனா நீங்க எனக்கு யாரு? நீங்க ஏன் என் மேல இவ்ளோ அக்கறை காமிக்கணும், அன்பு வைக்கணும் சார்? என் மனசுல உங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா உங்க மனசுல என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு இன்னும் தெளிவா எனக்கு தெரியல. எப்பதான் சார் எனக்கு தெரியும்? எப்ப அதை எனக்கு காட்டுவீங்க? என் மேல அக்கறையா இருக்கிறவ, நம்பிக்கை வைக்கிறவ, அன்பு செலுத்துறவன் தான் எனக்கு துணையா வரணும்னு நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. நீங்களே ஏன் என்னோட துணையா, என் லைஃப் பார்ட்னரா வரக்கூடாது? வாவ் அனு, நீ அடி இது எழுதுன? ஆமா ரம்யா, ஓகே தானே? சூப்பர் டி. இந்த புனையும் பால் குடிக்குமான்னு இருந்துகிட்டு இப்படி ஒரு லெட்டர் எழுதிருக்கியா நீ? மனசுல இருக்க எல்லாத்தையும் அப்படியே கொட்டிட்டியே. இந்த லெட்டரை சூர்யா சார் படிச்சாருன்னா நிச்சயம் ஒத்துப்பாரு. அதோட உன் லவ் லைஃப் செட்டில் ஆயிடும். அவரு நிஜமாவே என் லவ் ஏத்துப்பாருன்றியா? அதுல என்னடி சந்தேகம்? இது ரெண்டுல உன்னை தொடு. இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீ ஏண்டி ஹால் டிக்கெட்க்கு பூஜை பண்ணிட்டு இருக்க? இந்த லெட்டரை மட்டும் கொடு, அப்புறம் பாரு உன்னை அப்படியே ராசாத்தையும் நினைச்சுக்குவாரு. இங்க பாரு அனு, சூர்யா சார் அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம காலனிக்கு வந்து உனக்காக இவ்வளவும் பண்ணிருக்காருன்னா உன் மேல லவ் இல்லாமலா? அவருக்கு உன்னை பிடிச்சிருக்குடி. இல்லனா உன் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றேன்ற சாக்குல இங்க வந்து உட்காருவாரா? வேற யாராவது அனுப்பிருக்கலாம்ல? ஆமால, நீ சொல்றது சரிதான். தட்ஸ் இட். சினிமா ஹீரோக்கெல்லாம் லாஜிக் இருக்காதுல, அதே மாதிரி தான் இதுவும். லாஜிக்லாம் கிடையாது, ஒன்லி மேஜிக், லவ் மேஜிக். சூர்யா சார் வந்தாரு, சும்மா ஹீரோ கணக்கா நின்னாரு, கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டாரு. எல்லாமே மேஜிக். இப்ப சொல்லு, ரெண்டுல ஒண்ணு தொடணுமா என்ன? போதும் ரம்யா, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. என் தவிப்பெல்லாம் கூடிக்கிட்டே இருக்கு. ரம்யா, சூர்யா சார் இந்த லெட்டர் படிச்சுட்டு என்ன சொல்வாரோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்காடி. இல்லடி, கியூரியஸா இருக்கு. உன் கியூரியாசிட்டில இடி விழ. முதல்ல சூர்யா சார் கிட்ட போய் லெட்டர் கொடுறீ, அவர் நிச்சயம் ஓகே சொல்வாரு. ஐயோ, அப்படியே சினிமா ஹீரோயின் மாதிரி ரியாக்ட் பண்றடி. லவ் பண்றவங்கள பாக்குறதுக்கே கொஞ்சம் கிக்கா தான் இருக்கு.
விட்டா முன்பே வா என் நண்பே வா அப்படின்னு பாடுவ போல. ஏய், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன ரம்யா? நம்ம கிளாஸ்ல இருக்கால வெந்தியா, அவ யாருக்கும் லவ் லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தா. உன் நம்பரை வேணா அவளுக்கு தரவா? கிறுக்கு. நீ இப்படி கேஷுவலா இன்னொருத்தர் வீட்ல இருந்து நான் பார்த்ததே இல்ல சூர்யா. நீ இப்படி பண்றதுனால என்னுடைய வேலையை என்னால பார்க்க முடியலடா. ஐ நோ பங்கஜ், ஆனா எனக்கே தெரியாம. என்னது என்னது உனக்கே தெரியாமலையா? என்ன சொன்ன என்ன சொன்ன? என்னமோ சொன்ன விடு. இந்தா, அப்ப நீயே வச்சுக்கோ இந்த பேனாவை. டேய் எடுத்துக்கடா, எடுத்துக்கோ எடுத்துக்கோ. என்னடா இதெல்லாம்? இதுதான் எனக்கு தெரிஞ்ச நிஜமான சூர்யா. மனசுக்கு பிடிக்காம ஒரு பேனாவை கூட தொட மாட்டான்டா அவன். எங்க என்ன பார்த்து சொல்லு, நீ உனக்கே தெரியாம தான் அவங்க வீட்டுக்கு போனியா? மே கம் இன் சார்? எஸ் கம் இன். சார், குவார்டர்லி மீட்டிங்க்கு முன்னாடி நம்ம ஸ்டாஃப்ஸ் கூட ஒரு இன்டர்னல் மீட்டிங் வைக்க சொன்னீங்களே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியா இருக்கு. டைம் ஆச்சு. ஷல் வி கோ? வாட்? குவார்டர்லி மீட்டிங் சார், நம்ம ஏற்கனவே டேட் ஃபிக்ஸ் பண்ணமே. உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டெல்லாம் சமைச்சு போட்டு சின்னதா ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க சார். ஒய் நாட்? எத்தனை மணிக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நிச்சயமா வந்துடுறேன். சார் எதுவும் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? பங்கஜ், சாருக்கு ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல. இன்ஃபேக்ட் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே சார் தான். ப்ராபப்ளி உங்களுக்கு தான் ஏதோ கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். கரெக்ட் தானே சார்? ஆமா ஆமா, சாரி மீராஜி, நான் தான் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். சூரிய பிரகாஷ் சார் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவார் இல்லையா? சரி, நீங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் சாரை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே பங்கஜ், ப்ளீஸ் கம் சார்.